ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த இரக்க குணம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு சிந்தனையாளர்கள், நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்க. எந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்களுடைய உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்றவங்க ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட அவங்களுக்குள்ள அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஈகோவை மறந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு நல்ல விடாமுயற்சி உடையவங்க. விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மையும் பொறுமையும் நிறைந்தவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசினா இந்த மகர ராசி என்பர்கள் தான். ஏன்னா 12 ராசிகள்லேயே அதிக அளவு இடையூறுகளையும் தடைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள், பிரச்சனைகள், நிறைய சவால்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். இப்படி நிறைய பிரச்சனைகளையும் சவால்களையும் இவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் அஞ்சாமல் அந்த மனப்பக்குவம் உள்ள ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடர்பாடுகளும் சரி, இந்த இடர்பாடு வந்தது அப்படின்னா இதை இப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் உள்ளவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே அதிக உழைப்பை போடக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. 12 ராசிகள்லேயே 10வது ராசியாக இந்த ராசிக்காரங்க இருக்கிறதுனால அதிக அளவு உழைப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் உடையவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அமைதியை விரும்பக்கூடிய உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக ஏதாவது பிரார்த்தனை வச்சுருக்கீங்க, வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மனசார நினச்சிக்கிட்டு அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு செய்து பாருங்கள், கட்டாயம் நடைபெறும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வாங்க நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப சாதகமான இடத்துல இருக்குது. இதனால் வரையிலும் எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் தடை, எதெல்லாம் ஒரு இடையூறு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த மனநிலை மாறும். ஏன்னா தொழிலில் நீங்கள் ஒரு தொழில் சின்னதாக ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு எதிரிலேயே கடை திறந்துருப்பாங்க. அது உங்களோட கம்மி ரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. இதெல்லாம் பிரச்சனையாகவும் எதெல்லாம் இடையூறாகவும் இருந்ததோ அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பங்குனி முதல்ல இருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் உங்களுக்கு நடக்காது, எதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு விட்டீங்களோ அதெல்லாம் மீண்டும் கையில் எடுப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாத தொடக்கத்தில் ஒரு சில இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும். மாதம் செல்ல செல்ல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. திருமண வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பங்குனி 15 தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய புரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் நடப்பாங்க. நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனியோட பிடியிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இதுனா வரைக்கும் மனம் கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலையில் இருந்திருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், எந்த ஒரு தொழில் செஞ்சிங்கனாலும் அதில் லாபத்தை பார்த்தாலும்
கூட ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு நிம்மதி எதிர்பார்க்கலாம். வருமானம் சிறப்பாக இருக்கும். எந்த காரியம்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நடக்கும். சுபகாரியங்கள்லாம் தங்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தையாவது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உடனடியாக ஒரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னா நிறைய சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தடைகள் வரும். மற்றவங்க உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடந்த கால முயற்சிக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலையில், தொழிலில் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை கிடைக்காத அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு, வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகமும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வேற்று மொழி பேசுகிறவங்களால ஒரு சில சாதகமான பலன்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். குறிப்பாக பங்குனி மாதத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கடந்த காலத்தில் இருந்த அந்த இறக்க நிலை மாறி நல்ல ஒரு ஏற்ற நிலையை வருகின்ற நாட்களில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். ஒவ்வொரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதனால் கடன் அடைக்கக்கூடிய வழிகள் எல்லாமே நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் உங்களால் எது சரி பண்ண முடியல அப்படின்னு விட்டீங்களோ அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. அதனால் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிக்க போகிறீங்க. ஏன்னா ஆத்மகாரகன் சூரியன் சகாயஸ்தானத்தில் இருக்கிறார். அதுவும் மாதம் முழுவதும் இருக்கிறதுனால எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் நெருக்கடி, எதெல்லாம் இடையூறு அப்படின்னு இருந்த அந்த மனநிலை மாறி இதெல்லாம் வந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு வருகின்ற நாட்களில் நீங்கள் வர போகிறீங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அரசு மூலிமா கூட ஒரு சில முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல அந்த மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சிலருக்கு தேர்தலெல்லாம் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்கள் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் 1 முதல் உங்களுடைய நம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விவசாயம் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவாக இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக உற்று கவனித்து படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனி காலம் முடிந்து சகாயஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வந்து செஞ்சிருக்கும் போது இதனால் வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் எந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கம் அந்த இதெல்லாம் தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருட்டில் இருந்ததுன்னே நினச்சிக்கோங்க. வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பிரகாசமாக ஒரு ஒளிவட்டமாக வருகின்ற நாட்களில் நீங்கள் வெளியில் தெரிவிங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த போராட்ட நிலை மாறும். தொழிலில், வியாபாரத்தில், செய்கிற வேலையில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சின்ன தொழிலாக தான் செய்வீங்க, அதில் நல்ல வருமானம் கிடைக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். எந்த வேலைக்கு போனாலும் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க
ஆறுமுக பெருமானை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அந்த முருகப்பெருமானை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஏதாவது தடையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு ஒரு 6 தீபம், வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.